உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். ஏசாயா 49வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, உன்னோடு வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களோடு கூட வழக்காடுகிறவர்களோடு கூட கர்த்தர் வழக்காடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு அநேகர் உங்களோடு கூட வழக்காடி கொண்டிருக்கலாம். உங்களுடைய அருகாமையில் இருக்கிறவர்கள், உங்களுடைய உடன் பிறப்புகள், உங்க வேலை ஸ்தலத்துல உங்களோடு கூட இருக்கிறவர்கள், இன்னும் சொல்ல போனா நிறைய பேர்கள் உங்களோடு கூட வழக்காடி கொண்டிருக்கலாம். அவர்கள் உங்களோடு கூட வழக்காடும் பொழுது உங்க வாழ்க்கை, ஏன் ஆண்டவரே இப்படி என்னோடு கூட வழக்காடுகிறாங்களே, நான் எந்த தப்புமே செய்யல, ஏன் என்னோடு கூட வழக்காடுகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் கலங்கி போயிருக்கலாம், கவலையோடு கூட இருக்கலாம், மனசுக்குள்ள ஒரு அழுகையோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, வழக்காடுகிறவர்களை குறித்து நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு நான் நீதியையும் நியாயத்தையும் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு உங்க சொத்துக்களை பறிக்கும்படி உங்களோடு கூட வழக்காடலாம், உங்களுக்கு இருக்கிற மேன்மையை பறிக்கும்படி உங்களோடு கூட வழக்காடலாம், உங்களுடைய வழி பாதைகளை அடைக்கும்படி உங்களோடு கூட வழக்காடலாம். இன்னைக்கு ஒரு சின்ன காரியத்திற்காக வழக்காடுகிறவர்கள் உண்டு. பிரச்சனையை பெரிதாக்கி எப்படியாகிலும் இவன் மேல் வீண் பழி சுமத்த வேண்டும் என்று சொல்லி பிரச்சனையை உங்க மேல சுமத்தி வழக்காடுகிற கூட்டங்கள் உண்டு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்காக நீதி செய்வேன், உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு கூட நான் வழக்காடுவேன். காரணமே இல்லாமல் பகைத்து உங்களை வழக்காடுகிறவர்கள் உண்டு, வேண்டுமென்றே பகைத்து வழக்காடுகிற கூட்டங்கள் உண்டு. நம்ம எதுவுமே பேசாட்டாலும் எதையாவது சொல்லி வம்புக்கு இழுக்கிற ஜனங்கள் உண்டு. இன்னைக்கு எத்தனை பேரை நம்ம பார்க்கிறோம். ஊழிய ஸ்தலத்துல இருக்கிறாங்க, வேலை செய்கிற இடத்துல இருக்கிறாங்க, வசிக்கிற இடத்துல இருக்கிறாங்க, நம்முடைய சொந்தத்துக்குள்ள இருக்கிறாங்க, நம்முடைய உறவுகள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்கள் உங்களோடு கூட வழக்காடுகிறார்களா? கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களுடைய வழக்குகளை எல்லாம் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். அவர் உங்களுக்காக வாதாடுவார், அவர் உங்களுக்காக நீதி செய்வார். வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை நம்ம மனுஷன்ட சொல்லி பார்க்கலாம், பெரிய பெரிய ஆட்களிடம் நீங்க சொல்லி பார்க்கலாம், அவங்களிடத்துல இருந்து எந்த பதிலும் உங்களுக்கு வராமல் இருக்கலாம். ஒருவேளை அவர்கள் பணத்தை பயன்படுத்தி, ஆள் பலத்தை பயன்படுத்தி அவர்கள் உங்களுடைய வழக்குக்கு எதுவுமே உதவி செய்யாமல் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு ஒத்தாசை பண்ணுவேன், நான் உன் வழக்குல இருந்து உன்னை விடுதலையாக்குவேன். நீ பயப்படாத, நீ ஆராதிக்கிற தேவன் நான் இருக்கும் பொழுது நீ ஏன் பயப்பட வேண்டும்? உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடுவேன், உன்னை விடுதலையாக்குவேன், உன்னை ரட்சிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, வழக்காடுகிறவர்களோடு வழக்காடுகிற கர்த்தர், இன்னைக்கு எத்தனை நபர்கள் இப்படி பிள்ளைகளோடு கூட வழக்காடுகிறாங்கப்பா. காரணமே இல்லாமல் வழக்காடுகிற கூட்டங்கள் உண்டு அப்பா. வேண்டுமென்றே பகைத்து வழக்காடுகிற கூட்டங்கள் உண்டு. வீண் வார்த்தைகளை பேசி வம்புக்கு இழுத்து ஆண்டவரை வழக்காடுகிற கூட்டங்கள் உண்டு. சொத்துக்களை அபகரிக்க நினைத்து வழக்காடுகிற கூட்டங்கள் உண்டு அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நியாயம் செய்யும். உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வழக்குகளிலிருந்து விடுதலை கொடும். ஆண்டவரே, என்னென்ன காரியங்களிலே உங்களுக்கு வழக்கு இருக்கிறதோ அதிலிருந்து கர்த்தர் உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியா செபிக்கிறேன். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.